ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டன்னு சொல்லி ரொம்ப இழிவான சொற்கள், அதாவது அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம் என்பது அப்பட்டமாக வெளிவருது. அவங்க எப்படி இது என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்படிதான் அங்கே நடந்திருக்கு. பீகாரில் குறிப்பிட்ட சில தொகுதிகள் திமுக ஒழியணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலான்ற இடத்துக்கு போகிறாங்க. திமுகவை ஒழிப்பது என்கிற திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவது என்கிற இடத்திலிருந்து அவங்க ஜனநாயகத்தையே ஒழித்து கட்டுவது என்ற இடத்துக்கு போகிறாங்க. கண்ணை கட்டி கொண்டு கிணற்றில் குதி என்றால் கூட பிஜேபி சொன்னால் கூட அதிமுக குடிச்சிரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட இடத்திற்கு அதிமுக போயிருக்கு. சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்த அடுத்த சில மணித்துளிகளிலேயே இங்கே நயினார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்னா, தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கல் நீக்கல் செய்யக்கூடிய அந்த பணிகளில் பாஜகவினர் ஒவ்வொருவரும் களம் இறங்க வேண்டும் அவர் அறிக்கை விடுறார். அப்படின்னா பிஜேபியுடைய வேலையே அதுவாக தான் இருக்க போகுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலத்துக்கு மட்டும் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ அறிவிக்கலை. ஓகே, எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாடோட சேர்ந்து தான் அஸ்ஸாம் நடக்க போகுது. அது ஏன்னா, டேரக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் எஸ்பி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய அவரோட பேசுவோம். வணக்கம் சார். முதல்ல எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன, எளிய மக்கள் புரிஞ்சுக்கிற வகையில்? எஸ்ஐஆர்னா சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதான் வழக்கமாக வாக்காளர் பட்டியலை ரெகுலராக திருத்துறது வழக்கம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் நீக்கல் இது தேர்தல் ஆணையம் நடத்துகிற ஒரு வழக்கமான நடைமுறை தான். கொஞ்சம் பேர் இறந்துருப்பாங்க, அவங்களை நீக்கணும். புதிய வாக்காளர்கள் 18 வயசு முடிஞ்சோடனே அந்த புதிய வாக்காளர்கள் வருவாங்க, அவங்கள சேர்க்கணும். இது வாக்காளர் பட்டியலை சீரமைப்பது என்கிற ஒரு நடைமுறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நடத்திடுவாங்க. அது நடத்துறதுக்கு முன்னாடி பல ப்ராசஸ் இருக்கும். இது அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமான ரோல் இருக்குது. அரசியல் கட்சிகள்கிட்ட முதல்ல கேட்பாங்க, முதல்ல அறிவிப்பு வெளியிடுவாங்க, ப்ராப்பராக ஒரு அறிவிப்பு. யார் யார் உங்கள் குடும்பத்தில் இல்லை அல்லது சேர்க்கலாம் நீக்கலாம், அதை நீங்கள் பொதுமக்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து, அடையாள அட்டை என்பது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அடையாள அட்டைகள் தான். குடும்ப அட்டை பிரதானமானது. முதல்ல நீண்ட காலமாக குடும்ப அட்டை தான் பிரதானமானது. அப்புறம் தேர்தல் ஏற்கனவே எலெக்ஷனில் வாக்களித்தவங்க அந்த அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும். அது இருந்தால் திரும்ப இது பண்ணிக்கலாம். புதுசாக சேர்றவங்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய அடையாள அட்டை, குடும்ப அட்டைன்றதான் அடையாள அட்டையாக வச்சுருக்கோம். இப்போ ஆதார் வந்த பிறகு ஆதாரையும் அதில் லிங்க் பண்ணிட்டாங்க. ஆதார் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கலாம். ஏஜ் 18 வயசு முடிஞ்சோடனே ஏற்றலாம். இதெல்லாம் நடைமுறை, இதுதான் ப்ராப்பரான நடைமுறை நடந்துக்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்காம எலெக்ஷன் இப்போ உடனே நடக்கும். பீகாரில் இப்போ எலெக்ஷன் இப்போ அறிவித்து அதுக்கான பிரச்சாரம் நடந்துக்கிறது. எலெக்ஷன் துவங்க போகுது. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 மாதம் 1.5-2 மாதத்துக்கு உள்ளேயே மிக தீவிரமான திருத்தம், பெரிய அளவுக்கு திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கடியான நேரத்தை, ரொம்ப அவகாசமே கொடுக்காம நெருக்கடியான நேரத்தில் கொடுத்து, நீங்கள் உடனடியாக எல்லோரும் அடையாள அட்டை காமிச்சு சேர்த்தல் நீக்கல் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீகாரில் நடந்தது அதுதான். இது ஒரு அசாதாரணமானது. இது வழக்கமான நடைமுறையை தாண்டி நீங்கள் ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. போலி வாக்காளர்களை அடையாளப்படுத்த வேண்டிய, அதான் அப்படி சொல்லி தான் போலி வாக்காளர்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி நீக்கிறோம் அப்படின்ற பேரில் தான் இதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு கால அவகாசம் ஏற்கனவே கொடுத்துருக்கணும். அது மாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை. அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நெருக்கடியாக எலெக்ஷன் உடனே வரப்போகுது, அதுக்குள்ளேயே உரிய நேரத்துக்குள்ளேயே பண்ணுறது அப்படின்ற முறையில் தான் அவங்க செய்கிறாங்க. இது முதல்ல அறிவிக்கும் போதே சொல்லிட்டாங்க, இதுக்குள்ளே ஒரு அரசியல் நோக்கம் உள்ளது என்பதை கிளியர் பண்ணி. பீகாரில் ஃபஸ்ட்டு அதை அமல்படுத்துறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீகாரில் முதல்ல இப்போ எலெக்ஷன் நடக்குது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி, பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஆனால் அங்கே அவர் நிதிஷ்குமார் என்ற காலம் தொடர்ந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. கடுமையான எதிர்ப்பு இருக்குது. போன தடவை அவர் தப்பிச்சம் பிழைச்சம் தான் ஜெயித்தார். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி தான் பிஜேபி கூட்டணி தப்பிச்சம் பிழைச்சம்ன்ற தான் ஜெயித்தாங்க. ஆனால் இப்போ கட்டாயமாக ஆட்சி மாறும் என்கிற ஒரு தீவிரமான சூழல் இருக்குது.
ஆர்ஜேடி தலைமையிலான மகாகத் பந்தன் என்று சொல்லக்கூடிய மகா கூட்டணி. இந்தியா அணி அங்கே மகா கூட்டணி என்கிற பேரில் இருக்குது. எனவே அந்த இந்தியா அணி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா கடந்த பல்லாண்டு கால நிதிஷ்குமார் ஆட்சி வந்து பீகாரினுடைய வளர்ச்சியை மிக மோசமான முறையில் சிதைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இந்த பின்னணியில் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, முழுமையாக நிதிஷ்குமாரையும் மீறி நிதிஷ்குமாரையும் தங்கள் கைவசப்படுத்திட்டாங்க ஏற்கனவே. அவரை கூட வீழ்த்திட்டு முழுமையாக அந்த மாநிலத்தை கைப்பற்றுவது என்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஏன்னா பீகார் தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒன்று. எப்படி ஒரு அரசியல் கட்சியோட ஆதாயத்துக்காக தேர்தல் ஆணையம் செயல்படும்? சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆணையம் தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ தேர்தல் ஆணையம் என்பது கடந்த சமீப கால வரலாற்றில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தல் ஆணையமோ நீதித்துறையோ அல்லது சிபிஐ மத்திய புலனாய்வு கழகமோ அல்லது அமலாக்கத்துறை, இது மாதிரி எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய நிறுவனங்கள், சுயேட்சையான நிறுவனங்கள். அந்த எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு வந்து கடந்த 11 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாற்றப்பட்டிருப்பதை தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து பல விஷயங்களில் வெளியே தெரியுது. அது அமலாக்க பிரிவு ஓப்பனாக பகிரங்கமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, ஆளும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது. சிபிஐ அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். நீதித்துறையிலேயே ஏராளமான தீர்ப்புகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவான அந்த சிந்தனையோட்டத்தோடு வரக்கூடியதை பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் சமீப ஆண்டு காலமாக அதில் போன எலெக்ஷன்லாம் ரொம்ப அம்பலப்பட்டுருச்சு. பதிவான வாக்குகளுக்கும் வெளியிட்ட வாக்குகளுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்ததோ இது வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் கிளியர் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமே கேள்வி கேட்டு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கிளியர் பண்ணலை. அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனம் அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது என்பது இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் அது கிட்டத்தட்ட செயல்படுகிற தோற்றம். பீகாருக்கு அது ஓகே. தமிழ்நாடு வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநிலமாக, முன்மாதிரி மாநிலமாக இருக்குதுன்னு எதிர்கட்சி உட்பட இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக உட்பட சொல்றாங்க. அப்போ இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் அதை கண்டு இன்னைக்கு திமுக அரசோ இல்லை இந்திய அளவில் எதிர்கட்சிகள் வந்து அதை எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு வராங்க? இல்லை அதாவது இதில் வந்து நம்ம பீகாரில் நடந்ததையும் சேர்த்து பார்த்தோம்னா தான் தமிழ்நாடு ஏன் அவ தீவிரமாக எதிர்க்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். பீகாரில் வந்து அவங்க நோக்கம் வந்து நம்முடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான, பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதற்கான முன்முயற்சி தான். அது இப்போ அவங்களுக்கு எங்கே எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது. அதில் குறிப்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், சிறுபான்மை மக்கள் பிஜேபிக்கு எதிராக தான் அவங்க வாக்களிப்பாங்க. அதே போல் பட்டியலின பழங்குடியின மக்கள், கணிசமான மக்கள், இவர்களுக்கு எதிராக தான் அந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளும் இருக்குது. ஒரு வலுவான எதிர்ப்பு என்பது இந்த பகுதியிலிருந்து பிஜேபி அரசுக்கு இருக்கிறது, நிதிஷ்குமார் அரசுக்கு இருக்கிறது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு கணிசமான வாக்காளர்கள் இவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாக்குகள் இல்லை அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற இடத்துல தான் பிஜேபி திட்டமிட்டு தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பேரில் போலி வாக்காளர் நீக்கிறோம் என்கிற பேரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன நடந்தது, அவங்க வந்து கணிசமான மக்கள், இளைஞர்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் வெளியே பல மாநிலங்களில் வேலைக்கு போகிறாங்க. புலம்பெயர் தொழிலாளர்களாக அவங்க இருக்காங்க. பல லட்சக்கணக்கான பேர் வெளி மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க அங்கே இல்லை. அப்போ இவங்க அறிவிப்பு வெளியிட்டு அவசர கதியில் உடனடியாக கொண்டு வாங்க, எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள், ஆவணங்களை அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியலை நீடிக்க முடியும் என்று அறிவிக்கும் போது அது பல பேருக்கு அது தெரியல. இப்படி ஒன்று அறிவிப்பு வெளியிட்டதும் தெரியல. எல்லாம் வெளி மாநிலத்தில் இருக்காங்க. அவங்க இந்த ஒரு வேலைக்காக திரும்ப மாநிலத்துக்கு வந்து அவகாசம் இல்லை. அவங்களுக்கு வந்து போய் அவங்க இது பண்ணுவாங்கன்ற அதுக்கான வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பு இல்லை. அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு, திரும்ப வந்து இந்த வேலையை பார்ப்பாங்கன்னு அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும், பிஜேபி அரசாங்கம் தெரியும். எனவே அவங்கெல்லாம் அதை கரெக்ட் பண்ணலை. பல பேர் அவங்களுக்கு தெரியலை. அங்கே இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள், பெண்கள் எல்லாம் எழுத்தறிவற்ற எளிய சாதாரண கிராமத்து பெண்கள் தான். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கையில் இருக்கிறது குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை அல்லது ஏற்கனவே உள்ள வாக்காளர் அடையாள அட்டை. இதுதான் அவங்க இயல்பாக எல்லாருக்குள்ள ஆவணம் தான். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஆவணங்கள் செல்லாதுன்றாங்க. ஆதார் செல்லாது, வாக்காளர் அடையாள அட்டையே செல்லாது, குடும்ப அட்டையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வரும்போது இவங்க வந்து ஏதாவது நீங்கள் நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான ஆவணத்தை கொண்டு வாங்க, பழைய ரெக்கார்டை போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெக்கார்டெல்லாம் திரும்ப இவனால் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா பல பேர்கிட்ட நிலம் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட அங்கே நிலம் கிடையாது, நில ஆவணம்லாம் கொடுக்க முடியாது அவங்களால. இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த ஆவணங்கள் வேணும்னு சொல்லி தான் அது ஆவணங்களை சப்மிட் பண்ண முடியல.
எனவே இந்த அடிப்படையில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் 65 லட்சம் வாக்காளர்கள் சாதாரணம் இல்லை, அவ்வளவு வாக்காளர்களை அவங்க நீக்குறாங்க. இதை நீக்குனது வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில ஆயிரங்கள் நீக்குறாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும், இவ்வளவு இறந்துருக்காங்க. அதுவே கூட ரொம்ப சர்ச்சைக்குரியதான், ஆய்வுக்குரியதான். இல்லை பீகாரில் இப்போ அவங்க ஆட்சியை பிடிக்கணும், இல்லை அங்கே ஏதாவது ஒரு திட்டத்தை வகுக்கணுன்றதுக்காக பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தலாம்னு வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான ஆதரவு என்பது ரொம்ப ரொம்ப குறைவான இருக்குது. அப்போ ஏன் தமிழ்நாட்டில் முக்கியமாக அனைத்து அதிமுக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குல்ல? தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த இப்போ நீங்கள் இப்போ வெளியிட்டிருக்கிறது வந்து பீகாருக்கு அடுத்து 12 மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் அடுத்தடுத்து தேர்தல் நடக்க போகுது. அதில் அஸ்ஸாம்லேயும் நடக்க போகுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துக்கு மட்டும் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ அறிவிக்கலை. ஓகே, எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாடோட சேர்ந்து தான் அஸ்ஸாமுக்கு நடக்க போகுது. அது ஏன்னா அஸ்ஸாமில் ஆல்ரெடி பிஜேபி ஆட்சி இருக்குது, பிஜேபி தான் ஆட்சி பண்ணுது இப்போ அங்கே. ஆனால் இந்த மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட இந்த ஒரு சில மாநிலங்கள் அது வந்து பிஜேபி என்ட்ரே ஆக முடியாத ஒரு இடம் அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் அந்த மாநிலங்கள் இருக்குது. இப்போ என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிப்படையான நோக்கம், திட்டம் என்னன்னா எதிர்கட்சிகளே இல்லாத மாநிலங்கள், அதான் கான்செப்ட். எதிர்கட்சி எல்லா மாநிலங்களும் பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி, அது அந்த ஆட்சி தான் நடக்கணுன்றது அவங்களுடைய கான்செப்ட். எனவே பிஜேபி அல்லாத மாநிலங்களை அங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கணும் என்பதுதான் அவங்களுடைய அடிப்படையான திட்டம். அப்போ டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கணும்னா பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியது ஒரு வகை, ஒரு நடைமுறை. இப்போ தமிழ்நாட்டில், கேரளாவில் இன்னொரு டாக்டிக்ஸை பின்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். முன்னாடி பீகாரில் சொன்ன உடனே அவர் அதை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி மாநிலங்களில் ஆபத்து வரும். எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னா, இங்கே லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிறது ஒரு சிரமமான காரியம், இன்னும் விஜிலண்ட்டாக இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் திடீர்னு நல்ல பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் சேர்க்க முடியும், அதுக்கான முன்முயற்சி எடுக்கலாம். அப்படி ஒரு சில கேம் பிளானோட தான் தேர்தல் ஆணையம் இதை செஞ்சுருக்கு. அதுக்கான முன்முயற்சி நடக்க வாய்ப்பு இருக்குன்றதான் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் வந்து நம்ம கண்கூடாவே பார்க்குறோம், எல்லா தொழில்களையும் எல்லா துறைகளையும் சாதாரண எளிய தொழிலாளர்களாக வட மாநிலங்களை சேர்ந்த பல இளைஞர்கள் இருக்காங்க. குறிப்பாக பீகார்லேருந்து, யூபியிலேருந்து, மாப்பிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. பீகார்லேருந்து கணிசமான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க இங்கே வந்து சில ஆண்டுகளாக இருக்காங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்காங்க. அந்த ஊரில் தான் அவங்க பூர்வீகம் எல்லாமே இருக்குது, அவங்களோட ரேஷன் கார்டு எல்லாமே அங்கே இருந்தாலும் வேலை என்கிற முறையில் வந்திருக்காங்க, புலம்பெயர் தொழிலாளர்களாக வந்திருக்காங்க. இப்போ இந்த இளைஞர்களை எல்லாரையும் இங்கே வாக்காளர்களாக சேர்க்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது, சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே இங்கே அந்த தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தம் செய்கிறோம் என்கிற முறையில் எல்லாரையும் திட்டமிட்டு சேருங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்த அடுத்த சில மணித்துளிகளிலேயே இங்கே வந்து நயினார் நாகேந்திரன், பிஜேபியினுடைய மாநில தலைவர், ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்னா, தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கல் நீக்கல் செய்யக்கூடிய அந்த பணிகளில் பாஜகவினர் ஒவ்வொருவரும் களம் இறங்க வேண்டும் அவர் அறிக்கை விடுறார். அப்படின்னா பிஜேபியுடைய வேலையே அதுவாக தான் இருக்க போகுது. வாக்காளர் பட்டியலில் பல்லாயிரக்கணக்கான புதிய வாக்காளர்களை பீகார் மாநில வாக்காளர், வட மாநில வாக்காளர்களை இணைப்பது, அதை பிஜேபிக்காரங்களே போய் செய்வது என்கிற வேலையை செய்யக்கான திட்டமிடல் அவங்களுக்கு இருக்கு. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயரில் எஸ்ஐஆர் என்று வரக்கூடிய இந்த பெயரில் நடக்கக்கூடியதில் நீங்கள் ஆதாரு ஏற்றுக்க முடியாது. இப்போ கோர்ட்டு தீவிரமாக தலையிட்டு பீகாரில் பெரிய பிரச்சனையாகி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் போய் அவங்க தலையிட்டு நீங்கள் ஆதாரம் ஏற்றுக்கணும், வாக்காளர் அடையாளத்தை ஏற்றுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் அதை திரும்ப மாடிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அந்த பட்டியலை வெளியிடணும்னு சொன்னாங்க. அது தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம், அது தனி. அப்போ இதில் என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா, நான் வந்து ஏற்கனவே இங்கே குடிமகனாக இருக்கேன், குடிமகளாக இருக்கோம், இங்கே இருக்கோம். இப்போ என்கிட்ட அதற்கான ஆதாரமாக எனக்கு ரேஷன் கார்டு இருக்குது, வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, ஆதாரம் எல்லா அட்டையும் இருக்குது, எல்லா சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னபடி ஆதார் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது, இப்போ கோர்ட் சொன்னதுனால உண்டு, இப்போ இதெல்லாம் கொண்டு போய் நான் குடிமகன் தான் அப்படின்னு திரும்ப நிரூபிக்கணும். குடியுரிமையை அதாவது அரசாங்கத்துக்கிட்ட போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் என்னுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இதன் மூலமாக உருவாகுது. ஒருவேளை அதை கரெக்டாக போய் சப்மிட் பண்ணலை அப்படின்னா வாக்காளர் அடையாளட்டே போதும், ஏற்கனவே செக் பண்ணி தான் பேர் இருக்குது, அந்த பேரில் வந்து இறந்துருந்தால் மட்டும்தான் நீக்கலாம், அல்லது இடம் மாறி இருந்தால் நீக்கலாம்.
ஆனால் நீங்கள் வந்து திரும்பவும் போய் அதை ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து குடிமகன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற வேலையை கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. நீங்கள் ப்ரூவ் பண்ணலை அல்லது நீங்கள் வந்து அது ப்ராப்பராக அதை இது பண்ணலை அப்படின்னா நீங்கள் நீக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. அப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் ஒரே நேரத்தில் நீக்கப்படக்கூடிய அபாயம் என்பது இதுக்குள்ளே இருக்குது. இதை வந்து இந்த நீக்கணும் அப்படின்ற வேலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி தீவிரமாக செய்வதற்கான ஒரு ஏற்பாடு என்பது இதுக்குள்ளே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை தாண்டி அதிமுக வந்து எஸ்ஐஆருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய ஆதரவாக ஜனநாயக படுகொலையை நிறைவேற்றுவதற்கு நடத்துவதற்கு துணையாக இருக்குது அதிமுக நம்ம சொல்லணும். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெண் சண்முகம் கூட ரொம்ப அழகு ஒரு 2 வார்த்தையில் சொல்லியிருந்தார். கண்ணை கட்டி கொண்டு கிணற்றில் குதி என்றால் கூட பிஜேபி சொன்னால் கூட அதிமுக குடிச்சிரும் போல தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட இடத்திற்கு அதிமுக போயிருக்கு. இந்த அளவுக்கு அதிமுக நிலைப்பாடு எடுக்கும்ன்றது ரொம்ப ஒரு தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தை செய்யக்கூடிய துரோகம், ஒரு மிக மோசமான தாக்குதல் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பிஜேபியோட லைனில் இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வந்து மாற்று கருத்து சொல்லலாம், இது வந்து சரியில்லைங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஆதரவாக அவங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க ஏன் நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா திமுக ஒழியணும் அவ்வளோதான், அதுக்கு நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலான்ற இடத்துக்கு போகிறாங்க. திமுகவை ஒழிப்பது என்கிற திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவது என்கிற இடத்திலிருந்து அவங்க ஜனநாயகத்தையே ஒழித்து கட்டுவது என்ற இடத்துக்கு போகிறாங்க. திமுகவை ஒழித்து கட்டுவதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்துக்கூடிய இந்த ஆயுதம், சிறப்பு தீவிர திருத்த திட்டம் என்கிற இந்த ஆயுதமானது அதிமுகவுக்கு வைக்கப்படக்கூடிய வேட்டு என்பது அதிமுக புரிஞ்சுக்கிறல. நீங்கள் வந்து வாக்காளர் இதில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவான வாக்காளர்களும் இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்காங்க, பட்டியலினத்தவர் இருக்காங்க, பலர் இருக்காங்க. இப்போ மொத்தமாக அவங்க வந்து குறிப்பிட்ட தொகுதிகளில் நிறைய பேரை சேர்த்தால் அல்லது கணிசமானவர்களை நீக்கினால் அது உங்கள் ஓட்டும் போயிடும், வரக்கூடிய புதிய வாக்குகள் உங்களுக்கு ஆதரவு வராது என்கிற நிலைமையும் உருவாகும். ஏன்னா பிஜேபிக்காரன் தான் ஃபுல் ஸ்விங்கில் அவங்களோட லைவ்ல இருப்பதற்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நீங்கள் அதிமுகவை பற்றி இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவுடைய கோவை சத்யன் வந்து ஒரு நேர்காணல் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன எஸ்ஐஆர் வந்து பட்டியலின மக்கள் இவங்க நசுக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, பிதுக்கப்பட்டவங்க பார்த்து நீக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இது அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இப்படி ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நேர்காணலை சொல்லியிருக்கிறாரு. கோவை சத்யனுடைய அந்த நேர்காணலை நானும் பார்த்தேன். கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு. ரொம்ப ஒரு ஒரு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பட்டியலின மக்களை, சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட அந்த மக்களை ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டன்னு சொல்லி ரொம்ப இழிவான சொற்கள், அதாவது அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம் என்பது அப்பட்டமாக வெளிவருது. அதுவும் அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாகவே வந்து பட்டியலின மக்களுடைய போராட்டங்களை, பட்டியலின மக்களுடைய எழுச்சியை, அவங்களுடைய பிரச்சனைகளை எந்த விதத்துலையும் அட்ரஸ் பண்ணாத, எந்த விதத்துலையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருக்குது. பொதுவாகவே அவங்க வந்து இப்போ அவங்க வந்து முன்னாடி இருந்தே அப்படி தான் இருக்காங்க. இயல்பாக வந்து அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியே வந்து ஒரு சாதாரண சமூகத்தினுடைய ஏழை எளிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவு தான் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியாக எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான எந்த பிரச்சனையையும் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு பக்கம் இருக்குது. அதிமுகவுடைய நிலைப்பாடாக இப்படி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த சேஞ்சஸ்லாம் சேர்ந்து தான் பிஜேபி பக்கம் இயல்பாக போய் சேர்ந்துருக்கு. அது மிக மோசமான இடத்துக்கு அதிமுக போயிருக்கிறது என்பதுதான் அவருடைய பேட்டியில் வெளிப்படுது. இன்னொன்று அவர் சொல்கிறது வந்து, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாக்காளர் பட்டியலில் வந்து இப்படி பார்த்து இவெல்லாம் நீக்குறாங்க, இவெல்லாம் பிதுக்கப்பட்டவன் இப்படி பார்த்து நீக்குறாங்க, எல்லாரும் மொத்தமாக இது பண்ணுறாதா அப்படின்ற சென்ஸில் சொல்கிறார். வாக்காளர் பட்டியல் எழுதியாக இருக்குது, இவர் ஒதுக்கப்பட்டவர், இவர் வந்து இது பண்ணவர், பிதுக்கப்பட்டவர், அதாவது ஒடுக்கப்பட்டவர்னு எழுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சென்ஸில் அவர் அது ரொம்ப அந்த கொச்சையான முறையில் அதை சொல்கிறார். அவர் எப்படி இது என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்படி தான் அங்கே நடந்திருக்கு. பீகாரில் குறிப்பிட்ட சில தொகுதிகளில், குறிப்பாக வந்து பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, அந்த மாதிரியான தொகுதிகளில், அதே மாதிரி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில், அது மாதிரி சிறுபான்மை மக்கள் அதிகமாக கணிசமாக இருப்பாங்க. சில தொகுதிகள் இருப்பாங்க, சிறுபான்மை மக்கள் எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அந்த நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி தொகுதிகள் இப்போ தமிழ்நாட்டிலே இப்படி பல தொகுதிகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில தொகுதிகள் வந்து பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த மக்களுடைய வாக்குகள் கணிசமாக விழுந்தால் அது டிசைடிங் ஃபேக்டராக மாறும். அப்போ இதெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் குறிப்பிட்ட சில தொகுதிகள் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி தொகுதிகளை தான் அவங்க அங்கே பீகாரில் குறி வச்சுருக்காங்க. சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தான் லம்பாக எடுத்திருக்காங்க. மொத்தமாக 500 பேர் 1000 பேர்னு வாக்குச்சாவடிலேருந்து எடுத்துடுறாங்க. அப்படி தான் நீக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இஷ்யூ ஆகிருக்கு. அதே மாதிரியான ஆபத்து இங்கே இருக்குன்றதான் நம்ம சொல்கிறோம்.
அதே மாதிரி சில தொகுதிகளில் மொத்தமாக சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கும்போது அந்த காம்பினேஷன் மாறக்கூடிய அபாயம் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ இது வாக்காளர் பட்டியலை இவர் எஸ்சி, இவர் முஸ்லீம், இவர் வந்து பெண் அப்படின்னு அப்படி பார்த்து எடுக்கிறது இல்லை. அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை குறிவைத்து எஸ்ஐஆரில் மொத்தமாக நீக்கிறதுக்கான ஏற்பாடை அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சிகளை முதல்ல கூப்பிடாம, அவங்களுடைய பிரதிநிதிகளை கேட்காம, அவங்களுக்கு ப்ராசஸை டியூ ப்ராசஸ் சொல்லக்கூடிய, அதாவது முறையான அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிரடியாக தேர்தல் ஆணையம் செய்வதற்கான அடிப்படை காரணமே அதுதான். அதை வந்து அதிமுக புரிந்து கொள்ளலை, அல்லது புரிந்து கொண்டும் பிஜேபிக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காக நயினார் நாகேந்திரன் உடனே களத்தில் இருங்கன்னு சொன்னது மாதிரி இவங்க உடனடியாக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. எனவே அதிமுகவுடைய நிலைப்பாடு வந்து தனக்குத்தானே குழி பறித்து கொள்ளக்கூடிய நிலைமை. அதை அவர் சத்தியன் சொன்னது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ரொம்ப கண்டனத்திற்குரிய வார்த்தைகளை அவர் பேசியிருக்காரு. இதுதான் அதிமுகவுடைய ப்ராசஸில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எஸ்ஆர் பற்றியான பீகாரில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி பயன்படும், எஸ்ஆர்னா என்னன்றதை மிக தெளிவாக எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார்.